2025 பஜாஜோட CD110 இந்த வண்டியோட ப்ரோ அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பஜாஜோட பிளாட்டினாவை அடுத்து CD110 நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி உங்களுக்காக தான் இந்த இன்ஜின் செட்டப்லேருந்து ஆரம்பிப்போம். ப்ரோலேருந்து 115.45 சிசி கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.48 பிஹெச்பியா 7000 ஆர்பிஎம்லையும் 9.81 Nm டார்க்கை 5000 ஆர்பிஎம்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வர வண்டி வந்து எஃப்ஐ இன்ஜின் தான். நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்த வேரியண்ட்ல பவர் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த வண்டியில் நீங்கள் அதை ஃபீல் பண்ண மாட்டீங்க. நம்ம பஜாஜ் சைட்லேருந்து நல்லா ஸ்மூத்தான இன்ஜின், ரிஃபைன்மெண்ட்டான இன்ஜின் நல்லாவே வந்து இப்போ வர வண்டிகளில் உங்களால் பார்க்க முடியுது. இந்த இன்ஜின் வந்து நான் எதிர்பார்த்ததை விட நல்லா அந்த எஃப்ஐ இன்ஜின்னால நல்லா ரிஃபைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நான் வந்து ஒரு 70-80 வரைக்குமே இந்த வண்டியில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாக சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வைப்ரேஷனாக ஆகும் இந்த வண்டியில். ஸோ இது எந்த வித இஷ்யூமே இல்லாமல் பக்காவாக போச்சுன்றப்ப எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சு இந்த வண்டியில். ஆக்சுவலாக இந்த வண்டி நம்ம எடுத்து ஃபேமிலி யூசேஜுக்கு தான் நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ அதுக்கு எந்த வித வைப்ரேஷனுமே எல்லாமே நல்லாவே போகுது இந்த இன்ஜின் செட்டப்பு. ரெண்டாவது, உங்களுக்கு முன்னாடி வந்து எல்இடி செட்டப் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஹாலஜன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த லுக் வைஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு குவாலிட்டி அந்த டியூரபிலிட்டி எல்லாமே ஒரு நார்மலாக இருக்குது. நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்குறோமா அதுக்கேற்ற மாதிரி உண்மையாகவே இந்த நல்லா தான் கொடுத்துருக்காங்க. செகண்டு, பின்னாடி அந்த பேக் ரெஸ்ட் ஏதாச்சும் பொருள் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை பிஸ்னஸ்க்கு ஏதாச்சும் பின்னாடி வச்சு நீங்கள் மூட்டையை கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி, யாருக்காவது நம்ம பிளாட்டினாவோட கம்பாரிசன் வேணுமா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவை போடுவோம். இந்த சீட்டிங் கம்ஃபர்டபுள் இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஆக்சுவலாக நீங்கள் தாராளமாக ஒரு ஃபேமிலி உட்காந்து எடுத்துகிட்டு போக முடியும். குஷனிங் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சீட்டுமே லென்த் நல்லா இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுட்டாக இருக்கும். மற்றபடி நார்மல் யூசேஜுக்கு நார்மலாக வந்து ஃபேமிலிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். வயசானவங்க, அதுக்கப்புறம் அப்பா அம்மா இது மாதிரி உட்காரவங்களுக்கு உண்மையாக கம்ஃபர்டபுள் வைஸ் எந்த குறையும் வைக்கல. நம்ம பஜாஜ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கிறதா இருக்கட்டும், சேரி கார்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருக்குது. சிட்டி யூசேஜுக்காக இருக்கட்டும், ஹைவேக்காக இருக்கட்டும், உண்மையாக சூப்பராகவே இருக்குது. சரி, கிரிப்பெல்லாம் எப்படி இருக்குது, டயர் செக்ஷன்லாம் எப்படி இருக்குது அதை சொல்லு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து 17 இன்ச் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த டயர் செக்ஷன் நம்ம மலைக்காக இருக்கட்டும், அதே நேரத்தில் நல்லா கிரிப் வைஸாக இருக்கட்டும், அதில் எந்த குறையும் வைக்கல, நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் டயர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கா, ரொம்ப இதுவாக இருக்கா அப்படின்னா அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம சிட்டி யூசேஜுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்ல கிரிப்பாகவும் இருக்குது, அதில் எந்த குறையும் வைக்கல. மெயினாக என்னென்னா டியூப் டயர் தான் கொடுக்குறாங்க, அதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக்கிங் வைஸ் என்னென்னா உங்களுக்கு சிபிஎஸ் வரப்போகுது, காம்பினேஷன் பிரேக்கிங் சிஸ்டம். நீங்கள் முன்னாடி பிரேக் அழுத்துறீங்கன்னா பின்னாடி சேமாக அப்ளை ஆகும். பிரேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நார்மலாக இருக்குன்னு சொல்லலாம், ஆவரேஜ். நான் உங்களுக்கு நெகட்டிவ்ல சொல்றப்போ அது கிளியராக சொல்லுவேன். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 லிட்டர் கொடுத்துருக்காங்க. E20 பெட்ரோல் சப்போர்ட்டோட தான் இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.4 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே வந்து அந்த டேங்க் பேட் வந்து இருக்குது உங்கள் சைடில் வந்து கிரிப்புக்காக. இந்த பெட்ரோல் வந்து பெரிய ப்ளஸ்ங்க. ஆக்சுவலாக இது மைலேஜுக்காக தான் இந்த வண்டி எடுப்பாங்க. பிளாட்டினாமே மைலேஜுக்கு தான் எடுப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா மைலேஜ் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி என்னதான் அழுத்தி பிடிச்சி ஓட்டினாலுமே உங்களுக்கு 65 மைலேஜ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருது. இதுவே நீங்கள் எக்கோ மோடெல்லாம் ஓட்டுறீங்க, நீங்கள் வந்து ஒரு மீடியமாக ஓட்டுறீங்க, நான் ரஷ்ஷெல்லாம் பண்ண மாட்டேன்னா நீங்கள் தாராளமாக 70 to 75க்கு மேலேயே மைலேஜ் இந்த வண்டியில் எதிர்பார்க்கலாம். மெயினாக அந்த ரீசனுக்காக தான் நம்ம வண்டியை எடுப்போம். ஸோ அந்த வயசு உண்மையாகவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ரெண்டாவது, சுவிட்சோட குவாலிட்டி எல்லாமே ஒரு நார்மலாக இருக்குது, நம்ம ஒரு பட்ஜெட்டில் எதிர்பார்க்குற மாதிரி. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம இப்போ வர எல்லா வண்டியில் மாதிரி உங்களுக்கு சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். மற்றபடி முன்னாடி அந்த கொடுக்கறது, இதுக்கு முன்னாடி வந்து அந்த CD110 நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் செட்டப் அப்படியே வந்துடும். உங்களுக்கு கிக்கரும் கொடுத்துட்றாங்க. இதில் கிக்கர் அண்ட் செல்ஃப் தான் வரப்போகுது இந்த வண்டியில். வண்டியோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 127 kg தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப லைட் வெயிட்டு. நீங்கள் சிட்டி யூசேஜ் பண்ணுறீங்கன்னா உண்மையாகவே நல்லாவே இருக்கும். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 810 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஷார்ட் ரைடராக இருந்தாலும் சரி, டால் ரைடராக இருந்தாலும் சரி, இது நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். சீட் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் மஸ்ட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த சீட் ஹைட் 810 mm இருக்கு, அப்போ ஷார்ட் ரைடருக்கெல்லாம் செட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி இருக்காது. நீங்கள் தாராளமாக ஓட்டி பார்க்கலாம், உங்களுக்குமே சூஸ் ஆகும். அதனால தான் மஸ்ட் எல்லா வண்டியுமே நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். வெறும் சீட் ஹைட்டை வச்சு உங்களுக்கு வந்து செட் ஆகுமா இல்லையான்றது சொல்ல முடியாது. நீங்கள் ஓட்டி பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா, இடிக்குதா அப்படின்றது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் பெருசாக பயப்படுற மாதிரி கிடையாது. ஏன்னா 170 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் எங்கேயுமே தட்டாது. தைரியமாக பில்லியன் கூட நீங்கள் வெயிட் வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் தைரியமாக நீங்கள் போகலாம். எந்த ஸ்பீட் பிரேக்லையும் தட்டாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் உண்மையாகவே நல்லாவே இருக்குது. சரிப்பா, எல்லாரும் சொல்கிற மாதிரி சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, நம்ம ஒரு குண்டுங்குழியில் ஓடுறப்ப எப்படி இருக்குன்னா உங்களுக்கு டோட்டலாகவே சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேக்கில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் ஃப்ரண்டில் வந்து ஹைட்ராலிக் டெலஸ்கோப்பி தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் உண்மையாக ரொம்ப சாஃப்ட்வேர் சைடாக இருக்குது.
எந்த பம்புமே உங்களுக்கு பெருசாக தெரியாது. சிட்டி யூசேஜுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சஸ்பென்ஷன் இந்த வண்டிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எங்கடா வெறும் ப்ளஸ்ஸை மட்டும் சொல்கிறேன், நெகட்டிவ் எங்கடா இந்த வண்டிக்கு நெகட்டிவே இல்லையா அப்படின்னா, சரி வாங்க நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நெகட்டிவ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வர்றப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க நெகட்டிவ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக்கிங் நல்லா இருக்கேப்பா, சிபிஎஸ் ஓரளவு ஆவரேஜாக சொன்னேன் அப்படின்னா, ஆமாம் பிரேக்கிங் ஆவரேஜ் தான். ரியர் பிரேக்குன்றது எனக்கு அந்தளவு ஒரு பைட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஒரு grip கொடுத்துருக்கலாம். அடுத்த அப்டேட்டில் மேபி இதை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பிரேக் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு பெஸ்ட்டு ஒரு grip இருக்கணும். ஒரு பயத்தில் பிடிச்சா நிற்கணும் அப்படின்னா அந்த அளவு நிற்கலை, கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அதை மாற்றி தான் ஆனவங்க. அதே மாதிரி சில கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நானும் பஜாஜ் சிடி தான் வச்சுட்ருக்கேன், பட் எனக்கு ரெஸ்டிங் ப்ராப்ளம் இருக்குது, அதையும் வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த வண்டியில் ரெஸ்டிங் ப்ராப்ளம் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு சைடில் எங்கள் ஃப்ரண்ட்டில் எல்லாமே உங்களுக்கு ரெஸ்டிங் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்டிங் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய லைட்டு இன்னும் ஆலோசனை லைட்டை தான் போட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. விசிபிளுமே அந்த அளவு கிடையாது. நீங்கள் வாங்கிட்டு எல்இடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி இது அடுத்த அப்கிரேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்இடி சேஞ்ச் பண்ணுவாங்க, உங்களுக்கு பிரேக்கிங்கை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை வருது, லைட் விசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி இன்ஜினில் எந்த பிரச்சனையும் இல்லையாடா, நல்லா ரிஃபைன்மெண்ட் ஸ்மூத்லாம் அப்டேட் பண்ணிக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்லாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. இப்போ வரதான மேனுஃபேக்சரிங் ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வண்டியில் நான் பெருசாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, இன்ஜின் வந்து ஹீட் ஆகுது. ரொம்ப தூரம் ஓட்டுறீங்க இல்லை டிராஃபிக்லாம் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹீட்டிங் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. மற்றபடி இதுக்கு முன்னாடி இருந்த வைப்ரேஷனாக இருக்கட்டும், ஸ்மூத் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றதா இருக்கட்டும், அது ரெண்டுமே வந்து இதில் என்னால் பார்க்கவே முடியல. ஸோ அந்தளவு ரிஃபைன்மெண்ட்ன்றது நல்லாவே பண்ணியிருக்காங்க பஜாஜ். ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம், உண்மையாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஆக்சுவலாக இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 95,000 1 லட்ச ரூபா வரைக்கும் வரும். கண்டிப்பாக ஒவ்வொரு டீலர்ஷிப் வந்து அந்த ப்ரைஸ் வந்து வேரி ஆகலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எந்த பர்பஸ்க்கு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு எடுங்க. நீங்கள் சிட்டிக்கு தான் ஓட்ட போகிறேன், ஃபேமிலி யூசேஜுக்கு எடுக்க போகிறேன், என் பிஸ்னஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், பட்ஜெட்குள்ளேயும் வரணும், குறிப்பாக மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கணும், செலவும் கம்மியாக பண்ணணும் அப்பப்போ சர்வீஸ் பாடுறப்போ அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி பக்காவாக சூஸ் ஆகும். எந்த குறையும் உங்களுக்கு வைக்காது, உண்மையாகவே நல்லாயிருக்கு. மெயினாக இங்கே லுக் வைஸ் வந்து அவங்கவுங்க விஷயத்தில் சப்ஜெக்டிவ். பர்டிகுலராக லுக்கு வந்து யார் யாருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்ற மாதிரி. கம்ப்யூட்டர் பைக்குள்ளே வர்றப்போ நம்ம லுக்கை பெருசாக எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா இந்த சிடி 110 இருக்கட்டும், இதுக்கு காம்படிஷனாக இருக்கிற பிளாட்டினாவாக இருக்கட்டும், இந்த லுக்கில் உங்களுக்கு எந்த லுக் வந்து பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக பிளாட்டினா பிடிக்கும். ஏன்னா அப்போ இருந்து இப்போ பார்க்குற வரையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்கிரேடே பண்ணனாலும் உண்மையாக அந்த லுக் வந்து எனக்கு பிளாட்டினாவை பிடிக்கும். சிடி 110 வந்து அதுவுமே நல்லா தான் இருக்குது, நல்ல வண்டி தான். டிஆர்எல் செட்டப் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க, அதுலேயுமே உங்களுக்கு டிஆர்எல் செட்டப் இருக்கும். உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பேரிசன் வீடியோ வேணுமா வேணாமான்றதே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் watching.